சுற்றுலா பயணிகளுக்கு அமைதியான சூழலில் அற்புதமான அனுபவத்தை தரும் மதுரை ஹெரிடேஜ் விடுதி தமிழர்களின் கலைகளை உலகளவில் எடுத்து செல்லும் முயற்சியையும் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். இயற்கையான சூழல், எழில் கொஞ்சும் தங்கும் அறைகள், பாரம்பரியத்தை பறைசாற்றும் வடிவமைப்பு என மதுரையின் மைய பகுதியிலேயே பசுமையின் புத்துணர்ச்சியை வழங்கும் விடுதி மதுரை ஹெரிடேஜ். இதன் தனித்தன்மை காரணமாக வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மதுரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முதல் தேர்வாக மதுரை ஹெரிடேஜ் இருக்கிறது. மதுரை ஹெரிடேஜின் நிர்வாக இயக்குனர் ருக்மணி தியாகராஜன் 2017ஆம் ஆண்டு ஹெரிடேஜ் நல அறக்கட்டளையை தொடங்கினார். இந்த அறக்கட்டளை மூலம் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழரின் தற்காப்பு கலையான சிலம்பத்தை மதுரை சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். இதன் மூலம் தற்போது 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தற்காப்பு கலையை பயின்றுள்ளனர். இதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்பிய ருக்மணி தியாகராஜன் ஹெரிடேஜ் மதுரை விடுதிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சிலம்ப கலைஞர்களின் திறமையை காட்சிப்படுத்தினார். இதன் மூலம் தமிழரின் ஆதிக்கலையான சிலம்பத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது. It was a surprise for us. We just came to the hotel and it was a complete surprise and great experience watching these guys perform and keeping the art alive, tradition alive, and these guys has really done well and we really like the performance, especially kids really enjoyed the performance. ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், மான் கொம்பு என சிலம்பத்தின் பல்வேறு வடிவங்களின் நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை ஈர்ப்பதோடு தமிழரின் பெருமையையும் எடுத்துரைக்கிறது. இந்நிகழ்ச்சிகள் மூலம் வெளிமாநில வெளிநாட்டு மக்களுக்கு தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை கொண்டு சேர்க்க முடியும் என்கிறார் ஹெரிடேஜ் நல அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் சூரியன். ஹெரிடேஜ் மூலியமா நாங்கள் இங்கே வெள்ளி சனி ஞாயிறு வெளிநாட்டவருக்கும் சரி நம்ம தமிழ் மக்களுக்கும் நம்ம பாரம்பரிய கலை அழியாமல் எல்லாருக்கும் எடுத்து செல்லணும் அப்படின்ற நோக்கத்தோட செல்வி ருக்மணி தியாகராஜன் அவர்களால் இந்த ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம். ஹெரிடேஜில் எங்களோட நோக்கமே இதுவாக தான் இருக்கு. சிலம்பக்கலை கற்பதால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் போதை உள்ளிட்ட தீய பழக்கங்களில் சிக்காமல் இளைஞர்களை பாதுகாப்பதாகவும் தெரிவிக்கிறார் மாணவர் நந்தகுமார். மதுரை ஹெரிடேஜ் ஹோட்டல்ல அவங்க மூலியமாக ஒரு 7 வருஷமாக எங்களுக்கு இலவசமான சிலம்ப பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ சிலம்பம் சுற்றுற மூலியமாக எங்களுக்கு உடம்பு இளமையாக இருக்குது. அதுபோல் ஃபிட்னஸ் ஹெல்த்தியும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் ஹெல்த்தை ஹெரிடேஜ் வெல்ஃபேர் எங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. 6 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹெரிடேஜ் அறக்கட்டளை மூலம் சிலம்பம் பயிற்சி பெற்று வரும் பொன் முத்துக்குமார் இது குறித்து அறியாதவர்கள் முன்பு இந்த கலையை செய்து காண்பிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஹெரிடேஜ் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் மூலியமாக தான் எங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 7 வருஷமாக இங்கே நாங்கள் இப்போ ஒரு 1 இயராக இங்கே ஈவெண்ட் மாதிரி போடுறோம். வீக்கெண்ட் 3 டேஸ் அங்கே போடும்போதுனால மித்த நாட்டுக்காரங்க வெளி மாநிலம் வெளிநாட்டுக்காரங்க எங்களை பார்க்கறதுனால அவங்க கூட கொஞ்சம் இதாகவும் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அவங்க முன்னாடி போட நம்ம பாரம்பரிய கலையை வளர்க்குறதுனால எங்களுக்கே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆதித்தமிழன் விலங்குகளை விரட்ட பயன்படுத்திய ஆயுதமான கம்பை லாவகமாக சுழற்றுவதன் மூலம் தன்னை தற்காத்து கொண்டான். அதிலிருந்து கம்பு சுற்றுதல் உருவானது. கம்பு சுற்றும் போது உருவாகும் ஒளியில் இருந்து சிலம்பு என்று பெயர் உருவானது. சிலம்பு என்பதற்கு தமிழில் ஒலித்தல் எனும் பொருளும் உண்டு. இன்னும் சிலம்பம் குறித்த வரலாற்றும் வளர்ச்சியும் மிக நீண்டது. அதனை வளர்க்கும் முயற்சியில் விரைவில் 1000 பேருக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க தயாராகி உள்ளது ஹெரிடேஜ் நல அறக்கட்டளை. ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் முதன்மை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.